மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் 5th மந்த் ஸ்கேனுக்கு அப்புறம் முடிச்ச உடனே கேட்குறேன் முதல் கேள்வி, டாக்டர் நான் எப்போ என்னோட அம்மா வீட்டுக்கு போகலாம், எனக்கு வந்து சீமந்த ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்து வளகாப்பு பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ஆட் மந்த்ஸில் பண்ணுவாங்க 5, 7, 9. இதோட மெடிக்கல் சைட்லேருந்து நம்ம என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா. 5th மந்த் 9th மந்த் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். 5th மந்தில் வயிறு வந்து ஆல்மோஸ்ட் அந்த பெல்லி பட்டன் கீழே தான் இருக்கும். வயிறு அளவுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, ப்ரெக்னன்சியாலே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வர்சஸ் 9 மந்த்ஸ் என்ன ஆகும், 9 மந்த்ஸில் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் பேபி சம்டைம்ஸ் ஒரு 3 kg 3.5 kgனா நிறைய பேருக்கு உட்காரவே ரொம்ப நேரம் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபிசிக்கலி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் த பியூட்டிஃபுல் டைம் டு என்ஜாய் போத் at the same time have a nice time with family na 7th month தான். 7th மந்த்ல என்ன ஆகும், அந்த அளவுக்கு வயிறு பெருசாகாது. ஏன்னா பேபி வெயிட் வந்து 1 கிலோ தான் இருக்கும். அண்ட் உட்காந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ personally, if I advise patients, 7th month is the ideal time. ஏன்னா 9th month கிட்ட போகிறதுக்குள்ள சப்போஸ் குறமா ஏதான டெலிவரி முன்னாடியே ஆயிடுத்து அப்படின்னாலும் you might not miss the fun. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒன் மோர் வீடியோவில் நான் முக்கியமாக காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெஹந்தி டியூரிங் யோர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேச போகிறேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க.